ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு, யூடியூப் பாஸ்வேர்டு மறந்துட்டியான்ற கமெண்ட்லாம் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் ப்ராப்பரான ஃபார்மெட்டில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது, எது எனக்கான கரெக்டான சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு அப்படிங்கிற கொஷின் இப்போ வரைக்கும் என்னால் டிஎம்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேரை நம்ம சஜஸ்ட் பண்ணிடலாம், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரைட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். SCRITE. ஸோ இந்த ஸ்க்ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் தான் வந்து இன்றைக்கி எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு எப்படி ஃபார்மேட்டில் எழுதணுன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 4 acts 40 scenes அப்படின்னு சொல்லிட்டு சேவ் த கேட், இப்படி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸை எடுத்து அழகாக டெம்ப்ளேட்டாக வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி சேவ் த கேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேவ் த கேட்னு கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக வந்துட்டு மேலே இந்த ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக கொடுத்துருவான். இப்போ ஓப்பனிங் இமேஜ், உங்களுக்கு ஓப்பனிங் இமேஜ்னால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இமேஜுக்கான சீனை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது ஒரு 3 சீன் வந்து செட்டப்க்கான சீன். ஓகே, செட்டப்புக்கு நான் அடுத்து ஒரு 4 சீன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி 4 சீன் எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது என்னது, கேட்லிஸ்ட். ஓகே, ஸ்க்ரீன் பிளேவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் கேட்லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்லிஸ்ட்கான சீன். இப்படி நீங்கள் எழுதுகிற ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக மாற்றிடும். நீங்கள் தனியாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரை போயிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் ப்ளேவை எழுதுறதை தாண்டி இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே இன்பில்ட்டாக இது இருக்கிற காரணத்தால் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்கள் ஸ்க்ரீன் ப்ளேவை எழுத முடியும். நீங்கள் வேணும்னா இதை சேவ் த கேட்டில் எழுதிக்கலாம், இல்லை ஹீரோஸ் ஜேர்னியில் எழுதிக்கலாம், இல்லை பீச் ஷீட்டில் எழுதிக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த இதெல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மேலே வந்து ஒரு பிரியம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இருக்கார்ல, அவர் வந்து நான் என்னோடய ஸ்க்ரீன் ப்ளேஸ் எல்லாத்தையுமே சேவ் த கேட் ஃபார்முலாவில் தான் எழுதுவேன், ஃபார்மெட்டில் தான் எழுதுவேன்னு சொல்லி ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு டெஸ்க்டாப் பேஸ்டு சாஃப்ட்வேர். இதை வந்து நீங்கள் மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப் இல்லைனா சிஸ்டமில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப 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 நல்ல விஷயம் இந்த சாஃப்ட்வேரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்டில் வந்து இன்னமும் எழுத தெரியல, என்ன தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எப்படி உள்ளே வந்து அந்த ஆக்ஷன் லைன்ஸு, கேரக்டரு, ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுன்னு ட்ரான்ஸ்லேஷன் போகிறது, இதுலேயே எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். இதில் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் அதை சும்மா இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணால் இது வந்து ஆக்சுவலி Z5ல் வந்தக்கூடிய ஒரு ஒரிஜினல் சீரீஸுக்கான ஸ்கிரிப்ட் இது. அந்த ஸ்கிரிப்டை இவங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீன் ஹெட்டிங் ஸ்டார்டிங்கில் இன்டீரியர், காவேரிஸ் ஹோம் பாத்ரூம், டே. ஸோ இப்போவே உங்களுக்கு விஷுவல் மைண்டில் ஒன்று வந்துடணும். இப்போது அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா எ க்ளோஸ்அப் ஆஃப் அ பேர் ஆஃப் ஐஸ் as we push back we see காவேரி, a lady in her mid-20s sitting and looking right at us இப்படின்னு அந்த சீன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பின்னான்ற இந்த சீரீஸை நீங்கள் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இதில் எழுதியிருக்காங்க, எப்படி இது ஆக்சுவலாக விஷுவலாக வருது அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் பார்த்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனா அது எப்படி ஸ்க்ரீனில் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் லைவாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக வந்து மாறிடும். அண்ட் ஏன் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், நான் சும்மா நார்மலாக ஒரு வேர்ட்லையோ இல்லை வந்து நான் மேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேஜஸ்லேயோ வந்து எழுதிட்டு போகக்கூடாதா, இல்லை ஒரு கூகுள் டாக்ஸில் எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் எழுதக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அண்ட் எப்பயுமே கண்டென்ட் ஓவர் ஃபார்ம், நீங்கள் எந்த ஃபார்மில் அதை எழுதுறீங்கன்றதை தாண்டி உள்ளே என்ன எழுதுறீங்கன்ற கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இப்போயும் நான் அதே தான் நான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எழுதும் போது இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பின்னான்ற இந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரிப்போர்ட்ஸ்னு போயிட்டா ஃபஸ்ட்டு கேரக்டர் ரிப்போர்ட். இந்த கேரக்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு ஆதர்ஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி நான் இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா
இந்த ஸ்கிரிப்டில் எத்தனை இடத்துல இந்த கேரக்டர் பேசுது, எத்தனை சீனில் இந்த கேரக்டர் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்பீக்ஸ் 6 டைம்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் இன் 2 சீன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு ரைட்டராக ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஒரு கேரக்டருக்கு இருக்குன்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கேரக்டர் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயே கேரக்டர் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது. நான் இதே ஆதர்ஷ் கேரக்டர் க்ரியேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா எங்கெங்கெல்லாம் இவங்களோட டயலாக்ஸ் வருதோ அது எல்லாமே வந்துடும். இப்போ சீன் 10லையும் சீன் 186லையும் இந்த கேரக்டர்ஸ் டைலாக்ஸ் இருந்தில்ல. ஸோ இந்த ஆதர்ஷோட கேரக்டருக்கு எங்கெங்கெல்லாம் டைலாக்ஸ் இருக்கோ அதெல்லாமே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி அந்த டைலாக்ஸ் வந்துடும். இப்போ சீன் 10ல் இவருக்கு டைலாக் இருக்குது, ஸோ அதனால் டைலாக்ஸ் வருது. பட் சீன் 186ல் அவருக்கான டைலாக் இல்லை, பட் அவர் அந்த சீனில் இருக்கார். ஸோ அந்த சீனை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கான சீனை மட்டும் நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறதுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தனித்தனியாக கேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே, கேரக்டர் ரிப்போர்ட்டு, லொக்கேஷன் ரிப்போர்ட்டு, நோட் புக் ரிப்போர்ட்டு, சீன் கேரக்டர் மேட்ரிக்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே சப்செட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு, 2 காலம் ரிப்போர்ட்டுன்னு லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், நான் இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்து எழுத போகிறேன், எனக்கு அது எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக இதில் மேலே வந்தீங்கன்னா இவங்களே கேட்டிருப்பாங்க, டைட்டில் என்ன, சப்டைட்டில் என்ன, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா ஒரு வாட், ரிட்டன் பை நேம் என்ன, கான்டாக்ட், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது சீன் ஹெட்டிங்குள்ளே போயிடலாம். சீன் ஹெட்டிங் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்டீரியராக இன்டீரியராக, வெளியே நடக்குதா உள்ளே நடக்குதா, அண்ட் ஒரு பிளேஸ் எங்கே இந்த கதை நடக்குது, ஒரு ஸ்டுடியோவில் நடக்குதா. இப்போ இந்த வீடியோ நான் ஒரு ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ ஸ்டுடியோவில் நடக்குதா, இல்லை ஒரு வீட்டில், பாத்ரூமில், ரூமில், கிச்சனில் எங்கே நடக்குது அதை எழுதணும். அதுக்கு அடுத்தது டே. இந்த டேன்ற இடத்துல எந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹேண்டியாக இந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா டே, நைட், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், லேட்டர், மொமெண்ட்ஸ் லேட்டர்னு சொல்லி என்னென்னலாம் நம்ம எழுதுவோமோ அது எல்லாமே உள்ளே கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி ஒன்று எழுதணும் நம்ம மேனோடாக எழுதிக்கலாம், இல்லைனா இதே யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு இப்போது நைட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறோன்னா ஈஸியாக வந்து எனக்கு இங்கே கிளிக் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்னோட ஆக்ஷன் லைன் எழுதணும்னா கீழே வந்தோடனே ஆக்ஷன் லைனுக்கு இது மாறிடும். மாறலைன்னா கமாண்ட் 1 தான் இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நான் மேக் யூஸ் பண்ணுறதால கமாண்ட் 1, விண்டோஸ்க்கு அதோட ஷார்ட்கட் மாறலாம். இப்போது நான் வந்து எ மேன் இஸ் ரெக்கார்டிங் வீடியோ இன் அ ஸ்டுடியோ அப்படின்னு நான் வந்து ஒரு ஆக்ஷன் லைன் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு அடுத்தது ஒரு டயலாக் வரணும் அப்படின்னா கமாண்ட் 2. அடுத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு வந்து கமாண்ட் 2 கொடுத்தோன்னா டைலாக்ஸ்க்கு எழுதுறதுக்கான அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். டைலாக்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கேப்ஸில் எழுதுவோம், மிடில் எழுதுவோம். ஸோ ஆகாஷ்ன்னு போட்டோன்னா டைலாக்ஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்டர் கொடுத்தா யூஸ்வலாகவே நம்ம கேரக்டர் எழுதுனதுக்கப்புறம் டைலாக் தான் வரும். ஸோ அவனே டைலாகுக்கு மாறிடுவான். அவன் மாறலாம், நம்மளே கமாண்ட் 3 கொடுத்தோன்னா டைலாகுக்கு மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டர் வந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஹலோ அப்படின்னு நாங்கள் எழுதிட்டேன்னா முடிஞ்சு. அடுத்து நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா அடுத்த கேரக்டர், இப்போ ஆகாஷ் ஏதாவது அடுத்து பேசுகிறாங்கன்னா ஆகாஷ், இல்லை வேறு ஏதாச்சும் கேரக்டர் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ சஞ்சய் பேச போகிறாருன்னா சஞ்சய் அப்படின்னு நான் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பேராந்தட்டிக்கல்ஸ்னால் இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷனோட ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்கன்னா அந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத என்னால் வந்து இந்த பேராந்தட்டிக்ஸ்குள்ளே போட்டுக்க முடியும். அண்டு இன்னொரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம என்ன ஷார்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னு நினைக்கிறோம், இந்த ஷார்ட் இப்படி தான் எடுக்க போகிறோங்கிறத ரைட்டிங்லேயே நம்ம சொல்லணும், இங்கே இன்சர்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவங்களே வந்து ஏர், க்ளோஸ் ஆன், க்ளோசர் ஆன், க்ளோஸ் அப், எஸ்டாப்ளிஷிங், அது இதுன்ட்டு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப், இன்சர்ட், பிஓவி, சர்ஃபேஸ், 3 ஷாட், 2 ஷாட், அண்டர் வாட்டர், வைடானு ஏகப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களே உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணி என்ன ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்சிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் டு, டிசால்வ் டு, ஃபேட் இன், ஃபேட் அவுட் இதெல்லாம் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் அதை தாண்டி ஃப்ளாஷ்பேக், ஃப்ரீஸ் ஃப்ரேம், ஐரிஸ் இன், ஐரிஸ் அவுட், ஜம்ப் கட் டு, மேட்ச் கட், மேட்ச் டிசால்வ், நமக்கு எது தெரியும் தெரியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸ்டாக் ஷாட், டைம் கட்டு, வைப் டூன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்டியாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து எழுதிக்க முடியும். அண்டு நான் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டை தாண்டி பக்கத்தில் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். இப்போ இது பிளாங்க் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதால நான் ஆல்ரெடி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் 1, ஆக்ட் 2ன்னு சொல்லி நீங்கள் இதை பிரித்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து இங்கே சைடில் வரும். இப்போ இங்கே சீன் 1, சீன் 2, சீன் 3ன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறது. இப்போ நம்ம ஏதாச்சும் எழுதுகிற ஸ்கிரிப்டில் இதை வந்து நம்ம நேம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சீன் நம்பர் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே எந்த சீனுக்கு அடுத்து எந்த சீன் வருது, எப்படி நம்மளோட சீனோட ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளியராக வந்து புரிஞ்சிடும். இந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை தாண்டி
நோட் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த நோட் புக்கில் இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன்னா எனக்கு லெஃப்ட்டில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்படி ஒவ்வொரு சீனுக்கும் நான் ஒரு டைட்டில் கொடுத்து லைனாக வந்து என்னால் இந்த நோட் புக்லேயே வந்து அழகாக பார்த்துக்க முடியும். எந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீன், அந்த சீன் டைட்டிலோடு வரும். ப்ளஸ் சீன் சினாப்சிஸ் நான் டீட்டெயில்டாக எழுதிடுவேன். டீட்டெயிலாக எழுதிட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ண முடியும்னா, இந்த சீன் சினாப்சிஸை மட்டும் தனியாக வச்சு என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் சைட் பை சைடு வந்து ஒவ்வொரு சீனுக்கான டைலாக்ஸ் நீங்கள் உள்ளே எழுதிக்கிட்டே வரலாம். ஆனால் எனக்கு தேவையானப்போ நான் சீன் சினாப்சிஸை மட்டும் எக்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சீன் சினாப்சிஸை மட்டும் தனியாக வச்சு உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்க்ரைட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் நம்மளால் வந்து ஸ்க்ரீன் ப்ளேஸ் எழுதிக்க முடியும். 11 to 12 நேட்டிவ் லாங்குவேஜஸில் நீங்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் எழுதணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரைட் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பரான செல் டெக்ஸ்ட் ஃபைனல் டிராஃப்ட்கான ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட வேணும்னா ஃபைனல் டிராஃப்ட்டுக்கோ இல்லை வந்து HTML-ஆவோ பிடிஎஃபாவோ எதுவாக வேணாலுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டை வந்து நான் ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ. என்னோட இன்புட்ஸ் உங்களுக்கு தேவை. நான் எப்படி யோசிப்பேன், நான் ஒரு படத்தை எப்படி பார்ப்பேங்கிறது எல்லாமே இவ்வளோ தான் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட இன்புட்ஸ் உங்கள் ஸ்கிரிப்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ காண்டாக்ட் மீ. அதுக்கான சர்வீஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கிரிப்ட் டாக்டரிங் சர்வீஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ யா கைஸ், திஸ் இஸ் த திங். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சாஃப்ட்வேரை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்றது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை.